முத்துநகை முழுநிலவே முத்து விளக்கே கொடிமலரே. என்ன போலீஸ்கா காலங்காத்தலே ரொமான்ஸோ? யா ஏன் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா? யோ பண்ணு, நான் வேணான்னு சொல்லல. அதுக்குண்டு ஒரு நேரங்காலம் அதெல்லாம் இருக்கு. என்ன இவ சோழியை பார்த்துட்டு ஸ்டேஷன் போறியா? போங்க. அப்படிலாம் போக முடியாது பொண்டாட்டி. நீ சொன்ன உடனே நான் கேட்டுட்டு போக முடியாத அவசியமா என்ன? ஐயோ போலீஸு வேணாம், தேவையில்லாம அம்பளத்துக்கு இருக்க அம்படுதையும் பார்த்துக்க. என்ன வேணாம்? இங்க வரே நீ, அப்புறம் நீ வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு பட்டுருவேன் பார்த்துக்க. பையா தைரியமான ஆளா இருந்தா துப்பாக்கியில கை வைடி. ஐயோ போலீஸ்காரன் பொண்டாட்டி பத்தி உனக்கு தெரியாது, அப்புறம் பார்த்துக்க விளைவுகள் வேற மாதிரி ஆகி போயிடும். தெரிஞ்சுக்கிருவோண்டி. ஐயோ மொக்கே பேசாம போயா, ஆளு மண்டையும் பாரு வந்துட்டியான் பேரி கத்தலைங்க. சரிடி முட்டைக்கண்ணி. இப்ப என்ன வெண்ணைக்கு இப்படி முழுங்குற மாதிரி பாக்குற? பார்க்க தோணுனா அப்படித்தான் பாப்பாங்க. இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கணுமா என்ன? விளக்கத்துல தீயத்தே வைக்கணும். சோழி பத்திரி போ. உனக்கு அதை தாண்டி வேற என்னடி தெரியும்? எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லையே. ஓஹோ சரி. பிறகு போலீஸ்காரனுக்கு ரொம்பவே இடம் கொடுத்துட்டேன், ரொம்பத்தையும் ஆடிக்கிருக்கேன். யோ விலகியா. என்னங்க பொண்டாட்டி விலகுண்டு இப்படி மாமனை பிடிச்சா? மாமாவா? என்னையா புதுசா மாமான்லாம் சொல்லிக்கிருக்க? ஏதோ கிறுக்கு பிடிச்சிருச்சு போலயே. அப்பெல்லாம் சொல்ல முடியாது பையா. சொல்லுடி, ஒரே ஒரு தடவை சொல்லுடி. மாமா தெம்ப ஸ்டேஷனுக்கு போகல, போய் இன்னைக்கு கிடைக்கிற கேஸ பூரா அப்படியே எடுத்து ஒரே இதா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருவோம்லடி. ஆஹா, எனக்கு இந்த மாமான்லாம் கூப்பிட வராதியா. உன்னை கதிர்னு கூப்பிடுறதே பெரிய விஷயம். என்ன உனக்குலாம் மரியாதை கொடுக்கறதே பெரிய விஷயம். இல்ல மாமான்லாம் கூப்பிட சொன்னீண்டா எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது. நீ போயா. ஒரு தடவை கூப்பிடுறீ, ஆசையா இருக்குடி. கட்டின புருஷன் இதை கூட கேட்க கூடாது, இதெல்லாம் கேட்காம பொண்டாட்டிட்ட இருந்து வரணும்டி. போலீஸ்காரனுக்கு இப்படிலாம் கூட ஆசை இருக்குமா என்ன? இருக்கும் என்ன? நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஊருக்குதே போலீஸ்காரன் உனக்கு புருஷன்டி. சரி கூப்பிட்டா நீ தொந்தரவு பண்ணாம போவியா? வேலையை பார்த்துக்கிட்டு போகணும். என்ன சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க அம்பிடுத்தேன், அப்புறம் பாத்துக்க. நீ முதல்ல கூப்பிடுடி. ஐயோ வெக்கமா இருக்கியா? திடீர்னு ஒரு சில விஷயங்களை செய்ய சொன்னா நான் ஒரு பட்டாசு மாதிரியா என்னைய போய் மாமான்னு கூப்பிட சொல்ற? ஏன் பட்டாசு பட்டாருன்னு வெடிக்காதா? அதே மாதிரி கூப்பிடுடி. சரி ரொம்ப கெஞ்சிரிய கூப்பிடுவோம். கதிர் மாமா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மாமா. என்ன ராத்திரி உங்க வரவுக்காக ரொம்பவே காத்துக்கிருப்பேன். இப்படிக்கு உங்க வாயாடி பொண்டாட்டி பூவரசி. தப்பு தப்பு தப்பு. கதிர் மாமா பூவரசி. போங்க கதிர் மாமா. ஐயோ திட்டிட்டு இருக்குடி. இருக்கும் போலீஸ்காரனுக்கு கொம்மட்ல குத்தினு வை பையா. ஆசப்பட்டு நேசப்பட்டு ஊர் முழுக்க பேசப்பட்டு வாங்கித்தரேன் கூறப்பட்டு வாடி உள்ள வக்கப்பட்டு கண்ணி பொண்ணு சின்ன சிட்டு காத்திருக்கு இஷ்டப்பட்டு என்ன தொட்டு இழுத்து போட்டு இஷ்டம் போல அள்ளிப்பட்டு கிட்ட வந்து சிக்கிக்கிட்டு தொட்ட போது வைக்கப்பட்டு கட்டழக கட்டிக்கிட்டு கட்டில மல்லு கட்டு. கையடியா போலீஸ்கார். போயா கிளம்பு போ. ஆளு மூஞ்சியும் பாரு, எப்ப பார்த்தாலும் போயா. சரி இப்ப போறடி, நைட்டு வந்து வச்சுக்கிறேன். போ அப்ப பாப்போம். வந்துட்டியான். என்ன உன் அப்பா கிட்ட வீடாக்கும் உன் பாட்டுல கிளாஸ் போட்டு உடச்சுக்கிருக்க என்ன? அத்தை பொறுமையா பேசுங்க. இந்தா அழகன் இப்படி வாங்க. அப்படியே பேசுடி. அழகன் எனக்கு உங்களை பார்த்தா வெக்கம் தான் வரும். அழகன் சிரிப்பா வரும், எனக்கு பேச வராது. நீங்க இப்படி வாங்க, அப்பதான் பேச வரும். கோபமா பேசணும்னா நீங்க கண்ணுல நிக்க கூடாது அழகன், எனக்கு சிரிப்பு தான் வரும். இதுல என்னடி என் மூஞ்சி பார்த்து பேசுறதுக்கு என்ன? உனக்கு எதுக்கு சிரிப்பு வருது? அழகன் உங்களுக்கு அதெல்லாம் புரியல அழகன். ஏன் அப்படி புரியாம பேசிக்கிருக்கிய? நீங்க இப்படி விலகி வாங்க, நான் உங்ககிட்ட கோபமா பேசுறேன், எனக்கு சிரிப்பு தான் வரும் அழகன். இந்த வாரே ஒரு கிளாஸ் எப்படி தெரியுமா? ஒரு கிளாஸ் போட்டு எப்படி உடைச்சுக்கிருக்கா? இல்ல ஒரு மாமியார் வேறியா? இதுல என்ன எதுவும் கேட்க மாட்டேன். இருங்கத்த, அவளுக்கு என்ன கோவமோ அதை பொறுத்திருந்து கேட்போம். பொறுங்க. இத பொறுத்திருந்து கேட்க என்ன இருக்கு? கிளாஸ் ஏம்பிட்டு வீட்டோடது. அவளுக்கு வீடு இருந்த கிளாஸ் போட்டு இப்படி உடைப்பாளுகளா? அது எப்படி அவளுக்குலாம் வந்த ரத்தம் நம்மளுக்கு வந்த தக்காளி சட்னியா? அம்மாச்சி
வேணும்னு உடைச்சிருக்க மாட்டாங்க. எப்படி உன் ஆத்தாங்கறிய பார்த்தா வேணும்னு உடைக்காத மாதிரியா இருக்கு? வாய் திறந்து பேச சொல்லு. ஏண்டி சீமா அரசி, எதுக்குடி உடைச்ச? கை தவறி கீழே விழுந்துன்னு சொன்ன, அப்புறம் நீ இன்னைக்கு அழகிய வேற மாதிரி பார்த்து போடுவாமா? நான் எதுக்கு கை தவறி கீழே விழுந்துன்னு சொல்ல போறேன்? என்ன நினைச்சுக்கிறீங்க எல்லாரும் மனசுக்குள்ள? இந்தா வரே, உன்னை போட்டே வச்சுக்க குண்டா மண்டை தெரிக்க ஓடி போயிருவா பாத்துக்க. ஆளு மண்டையும் பாரு. யார் வீட்டுல வந்து யார் அதிகாரம் பண்ணிக்கிருக்க? ஐயா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. விட்டா அடிச்சு மழுகடி உருளுவீங்க. ஆமா, நான் காலையில எந்திரிக்கும் போது மோட்டர் ரூம் கிணறு கிட்ட படுத்து கிடந்தேன். எப்படி நான் போய் அங்க விழுந்து படுத்து கிடந்தேன்? என்ன ஏதோ சத்தம் போடுறப்ப தெரியுது. பாலங்கத்தில பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்களோ? உங்க அத்தையாலதான் பிரச்சனை வராம இருந்தாதானே அதிசயம். வாங்க இப்ப என்ன ஏதுன்னு பாப்போம். இல்ல ஏதோ வேற ஏதோ சண்டை போடுறாங்க. வா போய் பாப்போம். இல்ல எங்களுக்குலாம் ஒண்ணும் புரியல. உன்னை என்னமோ நாங்க மோட்டர் ரூம் கிட்ட கொண்டு போய் கிணத்தடியில போட்டு உன்னைய நான் என்னமோ கட்டையால அடிச்ச மாதிரியும், அதுல நீ கீழே மயக்கப்பட்டு விழுந்த மாதிரியும், உன்னைய நீ மயக்கப்பட்டு விழுந்ததுக்கு அப்புறம் உன்னைய நான் கேட்காத கேள்வி கேட்ட மாதிரியும் இப்படி பேசிக்கிருக்க. என்ன வெண்ணகிரி பல்ல காமிச்சிருக்க? வாயை உடைச்சு போடுவே. வாயை மூடிட்டு நில்லு. என்ன பிரச்சனை? என்ன கிளாஸ போட்டு உடைச்சு வச்சிருக்கிய? ஏத்த எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடி உண்மை தெரியணும்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன எனக்கு என்னமோ இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டே. இப்பதான் தோணுது. எப்படி நான் மோட்டர் ரூம்ல போய் படுத்து கிடந்தேன்? இப்படி பெரிய வீடு விட்டு எதுக்கு அங்க போய் அது கிணத்து கடியில விழுந்து படுத்து கிடந்து எந்திரிச்சு வரேன். அதத்தை நானும் உன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன இப்படி பெரிய வீடு விட்டு நீ எதுக்கு அங்க போய் படுத்துங்கற? உனக்கு இந்த வீட்ல இடமே கிடையாதா? சொல்லு பாப்போம். அழகி நீ கம்பளி கடங்க அழகன். நான் பேசிக்கிருக்கேன்ல. ரைட். இன்னைக்கு அம்மாச்சி வருஷம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க. என்னடி நடந்துருக்கு? எனக்கு ஒண்ணும் விளங்கல. உனக்கு எது விளங்குதா என்ன? நான் பேரவ சொல்றேன். நேத்து ஒண்ணு நடந்துச்சு. என்னடி சொல்ற? ஆமாங்க, நீங்க போயிட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு. நைட்டு சொல்றேன். என்னமோ கிறுக்குத்தனமான வேலைகளையும் பாத்துக்காங்க தெரியுது. ஐயோ எனக்கு சொல்லி இங்க கிளம்பும் போதே பிரச்சனையில தூட்டு உட்காந்துருப்பாங்க. சொல்லுங்க, எப்படி மோட்டர் ரூம் கிணத்து கடியில போய் விழுந்து படுத்து கிடந்தேன்? ஆமா, எங்களுக்குலாம் வேற வேலை பழப்பு இல்ல. வரு நீ எங்க விழுந்து படுத்து தூங்குற, என்ன சோறு இங்க இதெல்லாம் பாத்துக்கிருக்கோம்டே. வந்தமா கொட்டனமா அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். இல்லன்னு வச்சுக்க பாயாசத்தை போட்டு போடுவேன் பாத்துக்க. நேத்து இங்கதான் படுத்து கிடந்த. ஒரு 8 மணியே போல தானே வெளியே போனேன். சரி திரும்ப வந்து படுத்துற மாதிரி தான் நாங்க நினைச்சுக்கிருந்தோம். அதெல்லாம் இல்ல தாச்சி, காத்து வரலன்ட்டு காத்து வாங்க வயலுக்கு போனேன். அப்படியே அங்க செத்து போயிட்டாவாள. என்னது சொல்ல? அழகி உங்களுக்கு ஒண்ணுமே சும்மா கடங்க பேசிக்கிட்டா இல்லையா? வாயவே திறக்காதீங்க. சும்மா கடங்க அழகன். நான் தான் பேசுறேன்ல. அங்க போயிருப்பா காத்து வாங்க. திடீர்னு செத்து போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அதனால செத்து போயிட்டு எந்திரிச்சு வந்திருப்பா. அம்மாச்சி என்ன பேசிக்கிறிய? நான் தான் பேசுறேன். சும்மா கடங்க. யாருக்கு எதுவும் தெரியாது. என்ன இப்போ என்ன நீ ஸ்டேஷனுக்கு தான போகணும். நீ அந்த சொல்லி பாரு போ. உனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது. அம்மாச்சி பாத்துக்கிறேன் போ. பூவரசி நீ போத்தா. நீ உள்ள போ. அம்மாச்சி கொஞ்சம் பேசணும் அம்மாச்சி. வரேன். நம்ம பேரவ பேசுவோன்னே. அப்புறமா வயக்காட்டுக்கு போய் பேசிட்டு வருவோம். என்ன நம்ம நிறைய சோழிலாம் பேச வேண்டியது இருக்கு. இங்கெல்லாம் பேசிக்கிருந்தா ஒரே ஸ்டொமக் ஏதோ சொல்லுவாங்களே, அது என்னன்னு தெரியல. அந்த வயிற்றுச்சல் சொல்லுவாங்க தெரியுமா? அதுவா இருக்கும். நம்ம அப்புறமா பேசுவோம். பெறவ என்ன பேரண்டி நீ போ ஸ்டேஷனுக்கு போ. உனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது. அட என்னங்கடா பிரச்சனை? வந்தியா கிளாஸ் உடைக்கிறியா? இப்ப அதுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏத்தா நீயாவது சொல்லுதா கையில என்னதையும் பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல மாமா. நேத்து அம்மாக்கு எலி கடிச்சு போச்சு. அதே அங்கேயே வந்து படுத்து தூங்கிட்டாங்க. என்ன எல்லாரும் வச்சு காமெடி இப்படி பண்ணிக்கிறீங்களா? நான் ஒண்ணு சொன்னா நீங்க வரல ஒண்ணு பேசிக்கிறீங்க. என்ன நீ காமெடி பேசுதாண்டி? பா ஆளு மூஞ்சி வந்து கிளாஸ் உடைச்சு விட்டு பிரச்சனை பண்ற மூஞ்சிய பாரு. ஆளு மண்டைய வேற மூஞ்சி இருந்தா வாங்கிட்டு வாடி. வந்தமா கொட்ட மாட்டு போகாம. அம்மா ரொம்பத்தையும் பேசிக்கிறீங்க. என்ன அத்தாச்சி 2 பேரும் வாயை பொத்திட்டு இருக்கீங்க? என் மாமியாரை பேச விட்டுட்டு இங்க பின்னாடி பேசுறீங்களோ? அத்தை மரியாதை கொடுத்து பேசுங்க. அம்மாச்சி மட்டும் எதுவும் பேசாதீங்க. எனக்கு கோவம் பயங்கரமா வரும். என்ன இப்பவே சொல்லிட்டேன். தேவையில்லாம வம்புக்கு சண்டை போடாது. நீங்க எப்படி அங்க போய் தூங்குவீங்க? நானே சொன்னல காத்து வாங்கவே போனேன். காத்து வாங்க போன இடத்துல எப்படி அங்க விழுந்து எந்திரிச்சு படுத்து கிடந்தேன்னு எனக்கே தெரியல. காலைல எந்திரிச்சு பார்த்தா போன மாதிரி படுத்து கிடக்குறேன். நானே சொன்ன நேத்தே நீ செத்து போயிட்ட. அதனால நீ பொணந்தே என்ன? ஆமா ஏன் காத்து வாங்குறதுக்கு இங்க எங்கேயுமே இடம் கிடையாதா? பேய் நடமாடுற நேரத்துல, பேய் வாக்கிங் போற நேரத்துல நீ அங்க போய் காத்து வாங்க போயிருக்க. ஒருவேளை பேய் சப்புடு ஓங்கி அரைஞ்சிருக்கு பொத்துன்னு விழுந்திருப்ப. என்னமோ சரியில்லை. என்ன இப்படியே பண்ணிக்கிற தெரிய? சை நாங்களும் சரியா தாண்டி இருக்கோம். நாங்க இங்க வேலை எப்பயுமே சரியா கண்ணு கருத்துமா இருப்போம். சிலர் பண்ற வேலை எதுல போய் முடிச்சு புரிண்டு நினைக்கிறேன். நீ அடுத்த தடவை ஏதாவது செயல் செஞ்சா அதை கொஞ்சம் யோசிச்சு பக்குவமா செய்யுங்க. என்ன ஏன்னா எல்லாம் குருட்டா பக்கல போயிருச்சுன்னா அப்புறம் விளைவுகள் உங்களுக்கு தானே. அட என்னமோ பேசுறிய ஒண்ணுமே விளங்கி தொலைய மாட்டேது. சரி விடுங்க, என்னமோ நடந்திருக்குது என்னன்னு தெரியல. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க போங்க. நான் உன்னை போறேன்னு சொல்லவே இல்லையே. அப்ப நீ கிளம்பலையா? சே இம்புட்டு வேகமா அதிவேகமா கிளாஸ்ல உடைச்சு சண்டை போறது நினைச்ச வீட்டை விட்டு கிளம்பிட வேண்டியது நினைச்சேன். சூடு சொரணை இல்லாதவங்க. சரி இருந்துட்டு போ. ஊத்தவங்களா இருப்பாங்க அவள. என்ன பிரச்சனைன்னு ஒண்ணுமே விளங்கல. சரி எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது. நான் ஸ்டேஷன் போகணும். என்ன இதெல்லாம் பாத்துக்கிறேன். எனக்கு அப்புறம் என் சொல்லி பார்க்க முடியாது. சரி நான் வாரேன்.
இரியா கதிர் சாப்பிட்டுட்டு போ, சட்னி மட்டும் தாளிக்கல, தாளிச்சிட்டு வரேன். இல்லம்மா இப்போதைக்கு எனக்கு பசிக்கிறா, இப்போ எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, நான் வேகமா போனோம். மதியம் பூ வச்சுட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க என்ன, நான் பாத்துக்கிறேன். சரியா? போயிட்டு வரேன், மதியம் சாப்பாடு எடுத்துட்டு வா என்ன. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஐயோ போயா, கண்ணாடி பாக்குறேன், போயா. போயிட்டு வரேன். போலீஸ்காரனுக்கு ரொமான்ஸ் தான், குத்திய பத்துக்க போயா, ஓடி போயிரம்மா. அதை இதையும் பேசி வம்புழுக்காம பேசாம கொஞ்சம் சண்டை கிண்டை இழுக்காம இருங்க என்ன. சரி கையில என் கூட சந்தைக்கு வரியா, போயிட்டு வருவோம். ஆயிட்ட, நான் தான் இப்ப கள்ளிக்குடிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால சந்தையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கதான் சந்தை சூப்பரா போடுவாங்களே, வாங்கிட்டே. சரிதா போ, நான் போய் இதை பையெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு மேலே மிளகா வத்தல் காயப்பட்டிருந்தேன், அதை போய் எடுத்து வச்சுட்டு வரேன்னா கிளம்புவோம். சரிங்க தை. சரி பூவரசி வாத்தா சாப்பிடுவா. இல்ல த, நான் பிறவு சாப்பிட்றேன். மதியம் சாப்பாடுக்கு என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க த, நான் காயெல்லாம் வெட்டி தரேன். காலைல சாப்பிடாம போறாருல, மதியானம் கொஞ்சம் விரசா கொண்டு போய் கொடுப்போம். சரிதா வா. ஏண்டி குந்தாணி கழுத, என் பியாரம்பேத்தி ஃபர்ஸ்ட் நைட்டவே தடுக்க பாக்குறியோ? அதான்டி ஆப்பு வச்சி குந்தாணி குந்தாணி வந்துட்டாளுங்க அத்தை சொத்தை பொத்தை கத்தனுக்கிட்டு, ஆளும் மூஞ்சியும் குண்டம்மா குண்டம்மா. விட்டுருவனா என்கிட்ட நடக்குமா என்ன? என்ன யாரு நினைச்சுக்கிருக்க, அழகின் பொண்டாட்டிடி. இருடி இரு, உனக்கு ஒரு பாயசத்தை போட்டாலே எனக்கு ஆத்திரம் தீரும். நாளைக்கு உனக்கு பியாதி மாத்திரை கலக்கல, என் பேர அழகி இல்லடி. ஒருவேளை அந்த கிழவி ஏதாவது செஞ்சிருப்பாளா? கண்டிப்பா இவரே செஞ்சிருப்பா. ஒருவேளை முதராத்திரிய தடுக்க போனது தெரிஞ்சிருக்குமோ? சரி, அவங்களுக்கு முதராத்திரி நடந்துச்சா இல்லையா? நம்ம கொடுத்த பால் முதல் குடிச்சாங்களா இல்லையா? ஒண்ணுமே விளங்குற, என்ன நடந்திருக்கும்? சரி, அந்த அவன் மருமக கறிகிட்டே கேட்டு பார்ப்போம், தெரிஞ்சிரும்ல. இந்த அம்மா திருந்தவே திருந்தாது போல. கையில இங்க வா. என்ன பார்வை, என்ன பார்வைன்னு கேக்குறேன். உனக்கு தெரிஞ்சுல, உட்காந்து அள்ளி கொட்டு. என்ன அழைச்சு வைக்கிறீங்க? என் வீட்டுல ஆளு எல்லாம் கிடையாதோ? அது எப்படி நீங்க உடப்பிய உங்களுக்கு அள்ளி கொட்டு ஒரு ஆள் வருவாங்களோ? ஒத்திட்டு உட்காந்து அள்ளி கொட்டு. போய் விளக்க மரம் எடுத்துட்டு வந்து ஒரு பொட்டு கண்ணாடி இருக்க கூடாது என்ன, வீடு பளிச்சுன்னு இருக்கணும். இப்ப நீ அதை பூரா அள்ளி புட்டு துணியை வச்சு நல்லா ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சு நீட்டா இருக்கணும் என்ன. எதையாவது திரும்ப போட்டு உடைக்கணும்னு நினைச்ச அப்படித்தான் பாத்துக்க. எப்படி எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கவுத்து போட்ட? ஆமா பின்ன, என் பேரனையும் பேத்தியும் சேர விடாம தடுத்தவளுக்கு தண்டனை கொடுக்க வேணாமா? நான் தான் கட்டையால் அடிச்சேன், செத்து போட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். காலைல எந்திரிச்சோன்னே எல்லாத்தையும் மறந்துருப்பான்னு நினைச்சேன். நடந்ததுல பழசெல்லாம் மறந்துருப்பான்னு நினைச்சேன். அடி அப்படியே ஒரு அடி ஞாபகத்துல வச்சிருக்கா, மறக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். இந்த வயசான காலத்துலயும் நல்ல மூளைய வச்சு யாருக்கு என்ன செய்யணும்னு சரியா யோசிக்கிற அழகி. இதனால தாண்டி உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நம்ம பேர நம்ம பேத்தில அழகன், அவங்களுக்கு நாம பார்க்காம வேற யாரு பாப்பா? இந்த வீட்டுல இருக்காங்களே இவளுக்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிருக்கீங்க? ஒன்னத்துக்கு ஆகாதவளுக. இன்ன வரைக்கும் அவங்களே சேர்ந்து வாழ்ந்தாங்களே கூட அவளால கண்டுபிடிக்க முடியல. நம்ம இந்த வீட்டுல இருந்து நம்ம உசுரோட இருக்கிற காலம் வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பார்த்து செய்யணும் அழகன். எல்லாம் நம்ம பேரம் பேத்தியே தானே. எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது. எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. மீனாட்சி எங்க இருக்க? வாரிடா பொருடா, இவன் ஒருத்தன். சீக்கிரம். என்னங்க புருஷர்? என்னடா என்னடா வெண்ண வந்து பல்ல காமிச்சுக்கிருக்க? சரிங்க சரண மாமா, எது கூப்பிட்டியா சொல்லுங்க. இது வரைக்கும் பிறந்த நாளை கொண்டாடினதே இல்லைன்னு சொல்லி சொன்னேன், மனசே கேட்கலடி. அதே ஏதோ என்னால முடிஞ்சது சேலை. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மீனாட்சி. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சரவணா, இது வரைக்குமே இதெல்லாம் நான் கொண்டாடினது கிடையாது. இது என்ன புதுசா? வேண்டாம். அப்படிலாம் சொல்லாத மீனாட்சி. இது வரைக்கும் உனக்கு கொண்டாட யாரும் இல்லைன்னு நீ நினைச்சிருந்திருக்கலாம். இனி நான் இருக்கும்போது உனக்கு என்ன? அதெல்லாம் இல்ல, இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம பிறந்தநாள் கொண்டாடியே ஆகணும். என்ன இந்த சேலை கட்டிட்டு வாரியா? சேலை கட்டி பழைய மாதிரி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு நெத்தியில போட்டு வச்சு குங்குமம் வச்சு என் மீனாட்சி பழைய மாதிரி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்காக அப்படி ரெடியாகி சரவணா, வாங்க.
ஐயோ கிளியன் இருக்கு. ஆனா இந்த ஐ லவ் யூவ நீ முத என்ன பார்த்து சொன்ன தெரியுமா, ஞாபகத்துல இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பல சேலையை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு பொட்டு வச்சு சிரிச்ச முகத்தோட ஐ லவ் யூ சரவணான்னு சொன்னேன். ஞாபகத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி வந்து சொல்லு, நான் திருப்பி சொல்றேன். அப்படிதானே? இப்ப பாரு வாரேன். ஈகர்லி வெயிட்டிங் நீ பொண்டாட்டி. உன் வெயிட்டிங்ல தீய வைக்க வாரேன் கொடு. வீசும் காற்றாய் காத்திருப்பேன் உன்னை எங்கும் பார்த்திருப்பேன் இது கண்கள் நனையும் பாடல் என் நெஞ்சு உறவின் தேடல் இல்லாத வண்ணம் நாணம் இறைவாவும் நியாயம் தானா. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் இப்படி அழுக மட்டும்தே செய்யறேன். என்ன பெத்தவங்க யாருன்னே எனக்கு தெரியல. இதனாலயே என்னமோ பிறந்த நாளை கொண்டாட பிடிக்க மாட்டேங்குது. ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. என்ன சரவணா மாமா ஒரு மாதிரி ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கிய, எப்படி இருக்கேன்னு சொல்றது? ஐயோ என் அழகு தேவதை. சும்மாவே என் பொண்டாட்டி பார்க்க அழகாத்தே இருப்பா. இப்போ பழைய மீனாட்சி மாதிரி தலை நிறைய பூ வச்சு நெத்தியில பொட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது அழகு அழகு கொள்ளதடி. கொள்ளும் வேண்டாம் அவனுக்கு. சரி ராம் வீட்டுக்கு போயிட்டு வருவோம் வா. அங்க இருக்குடி. ஜோலியத்தே வா. சரி என் பொண்டாட்டி சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும், போலாம். அருந்ததி அருந்ததி எங்க இருக்கு, இங்க வா. செல்வா, வா பதா. என்ன? ஒன்றும்ல, எப்பயுமே அப்பா அப்பெல்லாம் கேட்க மாட்டேன். இப்படி கேட்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. அதே எங்கே போட்டு காலையில் வரிசையாக கிளம்பிட்டேன். அங்கே ஆஃபீஸ் போகணும்னாலும் 10 மணிக்கு மேலே தானே கிளம்புவேன். இப்போ மணி இன்னும் 8 கூட ஆகலையே. அதெல்லாம் ஒண்ணுமில்ல பத்தா. இதுல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, நீங்க மீனாட்சிக்காக்கு பிறந்த நாள்ல அதே அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு பிறந்த நாள்லாம் கொண்டாடிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் இது வரைக்கும் அடிச்ச பத்திரம் விலங்கு பத்திரம் சொல்லி அடிச்சேன் தெரியுமா, இதை இன்னைக்கு அந்த ஆள்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால அங்க போனோம். என்ன சொல்கிற, இன்றைக்கி ஒப்படைக்கணும்? ஆமா பத்தா, 1 மாச கணக்கா அடிச்சுக்கிருந்தேன். நேத்தியோடதே அது முடிஞ்சுது. இன்னைக்கு அந்த ஆள்கிட்ட ஒப்படைக்கணும். செல்வா, இன்னைக்கு 4 இது நல்லாலையா? பேசாம நாளைக்கு ஒப்படைச்சுக்கலாம்னே. ஏன் பத்தா அப்படி சொல்லிக்கிருக்க? என்ன எல்லாம் காரணமாத்தேன். அப்போ எது செஞ்சாலும் காரணமாக தானே இருக்கும். மாமா வந்துட்டேன். இம்பிட்டு நேரமாடி? சேலை கீழே ஃப்ளீக்ஸ் எடுக்க முடியல, அதை எடுத்து விட்டுக்கிறேங்க. நான் நீ ஓட்ட சொன்னா நீ ரொம்ப ஓவரா பண்ணுவ, அதனாலதான். என்ன பார்த்தா காலையில வந்திருக்கியா? ஒன்றும் இல்லை, செல்வாடு பேசிட்டு போகலாம்ன்றதே. மீனாட்சி வீட்டுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருங்களேன். நாளைக்கு பார்த்துக்குருவோமே எதாக இருந்தாலும். ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு போக வேண்டாம். ஏன் அப்பதா திடீர்னு அப்படி சொல்றிய? மாமா அது சோடி பார்க்கணும்ல. அது மட்டும் இல்லாம 1 மாசம் கணக்கு அடிச்சுட்டு இருந்த வெள்ளங்க பத்தாத இன்னைக்கு அந்த ஆட்டோ ஒப்படைக்க வேண்டிய சொல்லல. கண்டிப்பா இன்னைக்கு போயிட்டே ஆகணும். இன்னைக்கு 4 இது நல்லா இல்லை, அதனால நாளைக்கு ஒப்படைச்சுக்குருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பதா இப்ப நீ பேசுற மாதிரி நான் அந்த ஆள்கிட்ட பதில் பேச முடியாது. என்ன, இது என் வேலையை தான் கரெக்டா நான் செய்யணும். நம்ம வீட்டு விசேஷமா இருந்தா கூட தள்ளி வைக்கிறதுல ஏதாவது ஒண்ணு இருக்கு, நம்ம வீட்டு சமாச்சாரமா இருந்தா. ஆனா இது ஒரு வேலை, இந்த வேலையை நான் சரியா முடிக்கணும். அது வந்து செல்வா, நான் என்ன சொல்ல வரேன்டா. அப்பதா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எதுக்கு பயப்படுறிய? சரி நாங்க கிளம்பட்டுமா? நேரம் ஆகுது. சரி, பார்த்து பத்திரம். என்ன செல்வா, அம்மாச்சி அப்போ தான் இப்படி தூரம் சொல்லி ஒன்று அனுப்புறேன் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கையா. பத்திரத்தை அந்த ஆள்கிட்ட ஒப்பட வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன பத்தா புதுசா பண்ணிக்கிருக்க? நான் எப்பயுமே வேலைக்கு போற மாதிரி தான் கிளம்பி போய்க்கிருக்கேன். என்ன மீனாட்சிக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போகணும்னு நினைச்சுக்கிறேன். இவ்வளவு வீட்டுல வந்து விட்டுட்டு போய் திடீர்னு சொல்லிட்டு தோணுச்சியா, வேற ஒன்றும் இல்லை. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். ஆமா அத்தைங்க அவள் செண்பா வீடு வரைக்கும் போயிருக்கா. ரேஷன் கடையில் பருப்பெல்லாம் போறாங்கன்னு சொல்லி இருந்தாங்களா. பருப்பு பூரா புழு பிடிச்சி கிடக்கு. அது என்ன ஏதுன்னு இப்போ கூட்டமாக சேர்ந்து வம்பளுக்கு வரணுட்டு எல்லாம் மொத்தமாக கிளம்பி போயிருக்காள. காலங்காத்தாலே என்னத்தை செய்ய போறாளோ. நானும் சொன்னதே நினைச்சேன். பருப்பா புழு பிடிச்சதே கிடக்கு. எப்ப பார்த்தாலும் வாங்கிட்டு வரும்போது அப்படித்தே இருக்காது. என்ன ஏதுன்னு பார்க்கணும். சரி அப்ப நாங்க போயிட்டு வரவா? சரி, பார்த்து பத்திரம். போமா. போமாமா. ஏ சண்முகம், நீதே உன் பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறணும். நான் கண்ட கனவு எதுவும் படிச்சிடக்கூடாது. நான் சொல்லிவிட்டா கண்டிப்பாக மனசு சங்கடப்படுவாங்க. அதே நாசுக்கா சொன்னேன், புரிஞ்சுக்கிற தெரியல சின்ன பிள்ளைய. சரி, எனக்கு அவன் வேலையும் முக்கியம். எதுவாக இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கிறணும்.
சரிடி சொல்ல, சரி சரி சரி, அழுகாதீங்க. அதான் அம்மா வந்துட்டீங்களே, அழுக கூடாது. என்ன பட்டு எதுக்கு அழுகுறிய? அழுக கூடாது. யார் அடிச்சா? சி, 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 சி. அது அப்பா அம்மா வந்துட்டோம்ல. ரொம்ப பசியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஃபீட் பண்ணுங்க. டாக்டர் முன்ன இருந்ததுக்கு இப்ப என் மக எப்படி? பரவாயில்ல, முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வெயிட் பிடிச்சிருச்சு. இப்படியே ஒரு ஒரு இன்னொரு 2 வாரம் வச்சிருந்தா போதும், அப்புறம் சரி ஆயிக்கிறேன். 1 மாசம் கூட முழுசா கூட வச்சுக்கிறேன், வேண்டாம் விட்டுருங்க. குழந்தை பிறந்துருச்சு, ஆனா ஆஸ்பத்திரி வந்து பார்த்துட்டு போற நிலைமை ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, அதனாலவே. தெரியும்பா, உங்களை மாதிரி இன்குபேட்டரில் வச்சு குழந்தைய பார்க்குறவங்க நிலைமை என்னென்னு நல்லாவே தெரியும். எத்தனை குழந்தைங்களை வச்சிருப்போம். சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் சரியாக இருந்திருக்கணும். நீங்கள் சரியில்லாமல் இருந்தனாலதான் இப்படி. இல்ல டாக்டர், என் தலையில இப்படித்தான் எனக்கு குழந்தை பிறக்கணும்னு இருந்திருக்கு. நான் என்ன செய்ய? எப்படியோ பிள்ளைய பெற்றுட்டேன்ல, எனக்கு அது போதும். இருந்தாலும் இந்த கான்ஃபிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதனாலவே வேற ஒன்றும் இல்லை. உங்களை மாதிரி எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டாங்க. சரி, நல்லா பாட்டெல்லாம் பாடுவீன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் ஒரு நாய் கூட நம்ம சீண்ட மாட்டேங்குது. டாக்டர், நீங்க வேற இந்த மூஞ்சியை பார்த்து காதல் வர்றதே பெருசு, இதுல பாட்டு ஒண்ணு குறைச்சலாக்கு. மருது தாமரை கப்பிள்ஸை விட நீங்க வேற லெவலில் பண்ணிக்கிருக்கீங்க எனக்கு சொல்ல. சரி, ஓகே, குழந்தைக்கு பால் கொடுங்க. சரிங்க டாக்டர், நான் கொடுக்குறேன். பத்தியலா என் நிலைமை எல்லா நிலைமை இவளுக்காக உட்காந்து ஒப்பாரி வச்ச பத்தியலா? எனக்கு எந்த செருப்பால் அடிக்கலாம்? ஐயே, எதுக்கு செருப்பால் அடிக்கிறேன்னு பேசுறியா? செருப்பால் அடிச்சுக்க சொல்லுங்க, யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட இருந்து நான் பைத்தியமாயிருவேன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு வேற பேஷண்ட்ஸை பார்க்கணும். நீங்க பாப்பா பார்த்துட்டு நர்ஸ்கிட்ட சொல்லி அனுப்புறேன். இன்குபேட்டர்ல வச்சிருவாங்க என்ன? சரிங்க டாக்டர். சரி, பார்த்துக்கோங்க, வாரேன். குட்டிமா, 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 என்ன குட்டிமா? என்ன சொல்லும்? என்ன 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 இன்னும் ஒரு 2 வாரம் மட்டும் பொறுத்துக்கங்க, அப்புறம் அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டு போறோம். சரி பாட்டு, அது வரைக்கும் சமத்து பிள்ளையா இருக்கணும். ஐயோ, என் பிள்ளையோட முடிவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தியா இப்பயே உன் ஆத்தாக்காரி உன் முடியல கண்ணு வைக்கிறா, ஏன்னா அவளுக்கு முடியல அதனால. ரொம்பத்தையும் பண்றாரு உங்க அப்பா. செல்லம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மருது, எதையும் மறந்துட்டு போகலையே. அப்புறம் ஏதாவது ஒண்ணுண்டா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுல. போயிட்டு வரதுக்கு 3 நாள் ஆகும்ல. எல்லாமே எடுத்துக்கிட்டேமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அழாதடி பட்டு. அடையங்கப்பா, ஏன்னா இப்ப அப்பா போடுறிய? மாப்பையும் போயிட்டு வர 3 நாள் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் தனியாத்தையும் கிடக்கணும். ஏய்யா மருது, ஏய்யா மருது. அப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா, கவனிக்கல. என்னப்பா? இல்ல, வரும்போது கணக்கு நோட்டை எடுத்துட்டு வந்துருந்தேன். ஏன்னா என்ன இதுன்னு பார்த்துட்டே வரணும். 3 நாள் எல்லா கணக்கையும் பார்த்துட்டு தெளிவுபடுத்திட்டே வரணும். அதுக்காக இப்போ போறது. கார்ல எடுத்து வச்சுட்டேன்ப்பா. நான் அப்போதைக்கு கேட்கணும்னு தான் நினைச்சேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நீ கிளம்புனா மட்டும் போதுப்பா. சரியா மித்துக்குட்டி, அழுக கூடாது. என்ன போயிட்டு 3 நாளா குடுன்னு ஓடி வந்துருவோம். அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது, சேட பண்ணக்கூடாது, அழுக கூடாது. நீ வேணா போய் அம்மா வீட்டு எடுத்துட்டு வரியாத்தா? இல்ல மாமா, இருக்கட்டும், நான் இங்கே இருக்கேன். அங்க போய் என்ன செய்ய போறேன்? அத்தாச்சிய அப்புறமா வர சொல்லியிருக்கேன். அப்புறமா பேசுவோம். சரிதா, சரி மித்துக்குட்டி, போயிட்டு வரேன் தாத்தா. இல்லை, அப்பா அப்பா சொல்லிக்கு இருக்கால, வந்து தூக்கு முத்தத்தை கொடுத்துட்டு வா. குட்டிமா, அப்பா போய் 3 நாள்ல வந்துடுவேன். சேட்டை பண்ணக்கூடாது, அழுக கூடாது, அடம்பிடிக்க கூடாது. அப்பா என்ன சொல்லியிருக்கேன்? அப்பா வரும்போது நிறைய பொம்மை வாங்கிட்டு வரேன் குட்டிமாக்கு. அழுக கூடாது தங்கம். சரிடி பட்டு, அப்பா வரும்போது நிறைய வாங்கிட்டு வருவேன். சரி சில குட்டி, அது வரைக்கும் அழுக கூடாது. என் தங்கம்ல பட்டு குட்டில அழுக கூடாது, வைரம்ல. சரி சொல்லும், அப்பா போயிட்டு வர்றதுக்கு 3 நாள் ஆகும். பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. என்ன சாப்பிடுங்க. ஆளு 2 தூங்காமலாம் இருக்காதீங்க. கதவு உள்ள கூட்டிட்டு தூங்குங்க. என்ன இது இருந்தாலும் போன் போடுங்க. சரியா சொல்லும்? சரி அப்பா வரவா? வாரேன். குட்டிமா, அப்பா வாரேன். ஏதோ சண்டை உடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணாலேயே பேசியிருக்காங்க. என்னத்த சொல்ல. ஸோ கடவுளே, போயிட்டு வர வரைக்கும் என்ன நடக்குமோ? போலாம்ப்பா.
சரிதா பாத்துக்கிறேங்க வரும்போலே பாத்துக்கட்டா வாரம் என்ன வெத்திக்குடி வாரேன் வரும்போது நல்ல பொம்மை கும்மை எல்லாம் வாங்கிட்டு வரேன் அழுக கூடாது சமத்தா இருக்கணும் வாரம் தோய் பாத்துக்கோ. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. டேய் அண்ணா, இந்த மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிலாம் ரொம்ப நாள் ஆச்சுடா. எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்கடா. அதான் இப்போ இல்ல அப்புறம் என்ன இப்ப கூட்டு வரடா. எல்லா நேரமும் இப்படியே கூட்டு போவியா? அண்ணி ஆசைப்பட்டாங்க தானே நீ இப்ப ட்ரெயின்ல கூட்டு போறேன், கார்ல தானே கூட்டு போவேன். லூசு அப்படி இல்ல அவ கன்சீவா இருக்கிறதுனால கார்ல கூட்டு போவேன் நான் தான் ட்ரெயின்ல வரும் என்ன இல்லன்னா என்ன கார்ல கூட்டு போக தெரியாமலா. சேர்றா எந்த இடத்துலயும் உன் பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. டே அண்ணா, இந்த இளங்கோ எங்கடா போனா? அவன் டிக்கெட் எடுத்தியாடா? டிடிஆர் வரும்போது டிக்கெட் எடுக்கலன்னு சொல்லி ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுறலாம். ஏன் எப்ப பார்த்தாலும் குழந்தைனாரு மேல உனக்கு இப்படி ஒரு இது? ஆமா, எங்க குழந்தைனாரு இசையங்கானா? அவன் இருப்பான்னு நினைக்கிறீங்களா நீ? சும்மாவே ஆடுன்னு ஆடுவான். இதுல வேற தனியா வேற கூட்டிட்டு வந்துட்டீங்க. சாரி, நீ வேற எந்த லோகத்துல பறந்துட்டு இருக்கிறாரோ. எங்க பிறந்தாலும் தெருக்கோடியில தாண்டி அவன் பொருளுவான். எங்க இருந்தாலும் அவன் லட்சுமியை தான் தேடி வரணும். லட்சுமி இல்லாம அவனால அவன் பொண்டாட்டி கூட சேரவே முடியாது. நல்லாத்தையும் காமெடி பண்றீ. என்ன கொழுந்தனாரு என்னதான் பண்ணாருன்னே தெரியல. நீ அவனை பத்தி உங்களுக்கு தெரியல. அவன் சரியான விஷம். டே அன்பண்ணா, பாப்கார்ன் வாங்கிட்டாடா. ஒரு சோறுனே கடப்பு போல இப்பதானே கோக் குடிச்ச இப்பதானே சாப்பிட்ட அதுக்குள்ள உனக்கு பாப்கார்ன் வேணுமா? வாங்கினே கொடுங்களே. ஏன் குறைஞ்சிருவியலா? ஆரம்பிச்சாச்சு. உங்க நாத்தனார் கட்டில போட்டு அதை அப்படியே செஞ்சாகணும்ல. எவனாவது கொண்டு வருவான்ல வாங்கி தரேன். ட்ரெயின் ஸ்டாப் பண்ற இடத்துல வாங்கிட்டாடா. எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கா. நான் எதுவும் நினைக்காத என்ன. விடு, சரி தின்னி பண்டாரத்துக்கு கல்யாணம் பண்ணி விட்டுறலாம். ஏன்டி சட்ட சாத்து என்ன பேசுற? பேச்சு வார்த்தை ஒண்ணும் சரியில்லை. யாரு கூட அதுல பழகுறேன்னு எனக்கு தெரியல. யார் உனக்கு இதெல்லாம் சொல்லித்தரா? வேற யார் இளங்கோ வந்தானா? அன்னைக்கே சொன்னல இளங்கோவை தான் எனக்கு எல்லாம் சொல்லி தருவான்னு. இப்ப அவன் எங்க போறான்? இப்ப பாரு, அவன் ரொமான்ஸ்ல தீயல்லி போட்டுட்டு வரேன். ஐயோ, அங்க இருந்தாதே அவங்க பீஸ்ஃபுல்லா பேச முடியலன்ட்டு இங்கே கூட்டிட்டு வந்தா இங்கே போட்டு அவரை சாவடிக்கிறீன்னு. பாவத்தை விடுங்க, பேசிட்டு போறாரு. நான் அப்பதான் பாத்ரூம் போயிட்டு வரும்போது பார்த்தேன். அந்த அங்கனுக்குள்ள நின்னுக்கு இருந்தாங்க ரெண்டு பேரும். ஏன் நீ உங்க மദ്രஸ்லாங்களே நின்னுட்டு மட்டுட்டே இருந்தாங்களா? உரசிக்கிட்டு இல்ல? உரசிக்கிட்டு என்ன? ஏய் அடிப்பேன். சொல்லுடா. சரி, அவனை பேர் ரெண்டு கலாய்ச்சுட்டு வரேன். பாப்கார்ன் வந்தா வாங்கி வை. சரியா? இவன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஒரே சேட்டதான் லட்சுமிக்கு. அடி குடுத்தாதான் அடக்குவேன். ஏய் போடாடே. என்ன சார், இங்க வந்தோன்னே உங்களுக்கு ரொமான்ஸ் வருதா? அப்படின்னே வச்சுக்கோ. யார் வேணான்னு சொன்னா? ரொமான்ஸ் எங்க வந்தா என்னடி? எங்க வந்தாலும் ரொமான்ஸ் வருதுல்ல. எவ்வளோ ஜாலியா இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கலடி பொண்டாட்டி. எனக்கு இந்த மாதிரி என் மனசுக்கு பிடிச்சவங்களோட டிராவல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு அது நிறைவேறிச்சு. எல்லாம் உன் அண்ணனால. ஓஹோ, ஓகே. கதையோட சொல்றேன், ஃப்ராடு. இந்த பயணம் இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும், எங்கேயுமே நிக்க கூடாது. அப்படி ஒரு ஃபீல். ஓஹோ, ஓகே. போடா. ஓடி. I love you. நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே நீளம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே போக போக ஏனோ நீளும் தூரமே மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூருமே என் அச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும் இந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மீனாட்சி. ராம். நன்றி சார். இது வரைக்கும் ரெண்டு பேரும் பிறந்தநாளே கொண்டாடினதில்ல அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இனி இப்படிலாம் இருக்கக்கூடாது. வருஷம் பிறந்தநாள் கொண்டாடணும்னு மனசுல நினைச்சிட்டு ரெண்டு பேர்த்தையும் வாழ்த்துறேன். இன்னைக்கு கூட நான் பிறந்தநாள் கொண்டாடுவேன்னு எனக்கு தெரியாது சார். என் புருஷன் சேலை வாங்கி கொடுத்தாரு. இதோ நிற்கிறானே, இவன் என் கூட பிறந்தவனா பிறக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவனுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். ரெண்டு பேருமே அனாதையான ஒரு வாழ்க்கை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறதா தப்புலேன்னு தோணுச்சு. அதே
தயவு செஞ்சு அனாதைன்னு சொல்லாதீங்க. என்ன உங்களுக்கு நான் இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. உண்மைதே அனாதையா இருக்கிறது எம்பிட்டு கொடுமைன்னு எனக்கு தெரியும் சார். ஐயோ தாசில்தார் மேடம், நீங்களும் கவலைப்படாதீங்க. என்ன சார் இனி மேடம்னு சொல்லாதீங்க. நான் உங்களோட எம்பிட்டு இளமையான பிள்ளை, என்னை போய் மேடம்ட்டு. ஆஹா, ஆனாலும் வக்கீலுங்க தாசிலுங்க அப்பெல்லாம் இருக்கக்கூடாதுதா. யாரும் இல்லைன்னு யாருக்கும் நினைக்க கூடாதுதா. எல்லாருக்குமே எல்லா உறவும் இருக்குன்னு நினைச்சுக்கிறேங்க. என்ன நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. சரியா சொன்னீங்க சார். அடிக்கடி புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க, எவனுக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. நன்றிகள் பல. ராமண்ணி உங்களுக்கு நன்றிகள் பல. உனதன்பை மனம் இங்கே உயிர் தினம் துடைக்குது. விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நினைக்குது. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன். ஒரு நாள் உணர்வாய் என தினம் பொறுக்கிறேன். அம்மா நீ என்னோட அன்பாகி போனால் தெய்வங்கள் வேண்டாமே இந்நாள் வேறேனா. தாயும் நீயே, தந்தை நீயே, நீ மட்டுமே என்னோடு இரு போதும் போதும். செல்வா, இதை மன்னிச்சுக்கிறங்க. இது என்னோட டியூட்டி. இதை நான் செஞ்சதே ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல, மன்னிச்சுக்கிறங்க. சார் உங்க டியூட்டியை நான் எதுவும் சொல்லல. ஆனா தப்பே பண்ணாம இவனதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணணும். பத்திரம் பதிய சொல்லி கொடுத்ததும் அந்த ஆளு, நீங்க அந்த ஆளத்தை விசாரிக்கணும். அது வில்லங்க பத்திரம். மேடம், ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல எதுவுமே செய்ய முடியாது மேடம். அம்புட்டு டவுட்டா இருந்தா நீங்க வேணா ஸ்டேஷன் வாங்க. அவர் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நீங்களே பாருங்க. எனக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்பிக்கையே இல்ல. ஆனா அவர் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ணே, என் புருஷனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒருபோது அப்படி ஒரு தப்பு அவர் செய்யவே மாட்டாரு. இந்த ஆளுதான் இன்னைக்கு மெனக்கெட்டு தேடி வந்து பக்கத்து ஊர்ல இருக்கும்போது இந்த பத்திரத்தை கொடுத்துட்டு போனாரு. அதத்தை ஒரு மாசம் கணக்கா உட்கார்ந்து பார்த்து அடிச்சாரு. எப்படி அதை தப்பு பண்ணிருக்க முடியும்? பாருங்க அருந்ததி, இது எதுவும் எனக்கு எதுவுமே இன்னுமே எனக்கு புலப்படல. இன்னும் விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆதாரத்தை கரெக்டா வச்சிருக்கும் போது இது என் டியூட்டி. கண்டிப்பா அதை நான் செஞ்சதே ஆகணும். சார், நேர்மையான ஒரு ஆபீசர் சொன்னா அது செல்வா சார் தான். தேவையில்லாம எதையும் புரிஞ்சுக்காம முழுசா விசாரிக்காம அரெஸ்ட் பண்ணிட்டு போகாதீங்க. அக்கா இருக்கட்டும். தப்பு பண்ணாதானே பயப்படணும். நான் தான் தப்பே செய்யலையே. யோ, அன்னைக்கு தேடி நீ பத்திரத்தை கொடுக்கும் போதே நான் நினைச்சையா இந்த மாதிரி ஏதாவது வில்லங்கத்துல எடுத்து விடுவேன்னு. ஆனா நான் எந்த தப்புமே செய்யல. அந்த கடவுளுக்கு தெரியும். என்ன நீ பேசாம இருடி. இப்ப என்ன மாமா, சாரி, இப்ப என்ன சார், அரெஸ்ட் பண்ணணும் அப்படிதானே? தாராளமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, எனக்கு எதுவும் இல்ல. வேணாம் மாமா. சாரி சாரி செல்வா. கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்ட் பண்ணுங்க. முத்துநகை முழுநிலவே, புத்து விளக்கே, கொடி மலரே, கண்ணிரண்டும் மயங்கிட கண்ணி எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்கடா. முத்துநகை